வணக்கம் பிள்ளைகள். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ அதுண்ட தொடர்ச்சியாக கண்டினியூஸாக இந்த இதில் நாங்கள் டியூட் 2 அதாவது செகண்ட் டியூட்டுண்ட ரெண்டாம் டியூட்டுண்ட மிச்ச கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். சொல்ல உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். 16 கேள்வி பார்த்தீங்கன்னா, இரும்பானது ஊதுலையில் பிரித்தெடுக்கப்படுகின்றது. ஸோ இரும்பு பிரித்தெடுப்பு ஊதுலையில் நிகழும். அங்க இரும்போட சேர்ந்து எங்களுக்கு நாங்க இரும்ப நாங்க தூய உலோகமா நாங்க மண்ணில இருந்து இருக்கு, அதோட கொஞ்சம் சாயில் பார்ட்டிகல்ஸும் வேறு. அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் நாங்க போற என்ன கம்பவுண்டால இல்லாம பண்ணப்படுதுன்றான் கேள்வி. இரும்புடனான மண் துணிக்கைகள் அகற்றப்படுவது, அதாவது அது போடாட்டிக்கு அந்த மண் துணிக்கைகள் அகற்றப்படாது, அதுவும் இரும்போடையே சேர்ந்து இருக்கு. சோ என்னத்தான் அகற்றப்படும்? அதாவது கற்கரி கொடுத்துருக்கு, கோக், ஹெர்மடைட், அது ஹெர்மடைட், களிமண், கிளே, அடுத்த சுண்ணாம்புக்கல், லைம்ஸ்டோன். சோ இரும்புல நீங்க படிச்சிருப்பீங்க சிலிக்கேட்டு, அலுமினேட்டு என்று சொல்ற மண்ணுல கூறுகளா SiO2, Al2O3 போன்ற துகள்கள், அலுமினிய துகள்கள் எல்லாம் மண்ணில் அதிக அளவு காணப்படும். அதுகளை அகற்றது பெரும்பாலான பங்களிப்பு என்ன செய்யறா, சுண்ணாம்புல இருந்து வர கால்சியம், சுண்ணாம்பு கல்ல இருந்து வர கால்சியம் ஆக்சைடு. ஸோ உதுல தாக்கங்கள்ல கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் தருது. அந்த கால்சியம் ஆக்சைடு என்ன செய்யும்னா அந்த SiO2 அதோட போய் சேர்ந்து கால்சியம் அலுமினேட், கால்சியம் சிலிக்கேட் போன்ற கம்பவுண்ட்ஸா உருவாகும். அந்த கம்பவுண்ட்ஸா மாறுறபடியாலதான் இந்த மண் துணிக்கைகள் என்ன செய்யுது, இரும்புல இருந்து அகற்றப்படுது. இரும்புல இருந்து மண் துணிக்கை அகற்றப்படுவது காரணமா இருக்கையா சுண்ணாம்பு 4வது ஆன்சரா வரும். அடுத்தது பாருங்க, சால்ட்ரன்ஸ்ல உப்பளங்கள்ல 1வது 2வது 3வது பாத்தியில வர வீழ்படிவு சரியான ஈஸியான கொஸ்டின். 3வது பாத்தியில ஆப்வியஸா உங்களுக்கு சோடியம் குளோரைட் தான் வரும். சோ 4வது ஆன்சர் வராது, கட் பண்ணிருக்கோ. அடுத்தது 1வது எப்படியுமே கால்சியம் கார்பனேட் தான் வரும். சோ 3வது ஆன்சரும் வராது, கட் பண்ணிருக்கோம். 1வது ஆன்சர் மெக்னீசியம் குளோரைட் கடைசியா நீங்க சோடியம் குளோரைட் இல்ல, சோடியம் குளோரைடோட மெக்னீசியம் குளோரைட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிபாசிட் ஆயிருக்கும். அதை நீங்க பியூரிஃபை பண்ணீங்க, அதை மெக்னீசியம் குளோரைட் ஸ்பெசிபிக் மெத்தடால நீங்க பியூரிஃபை பண்ணி எடுப்பீங்க. மெக்னீசியம் குளோரைட் அங்க வரா. சோ 1வதுல கால்சியம் கார்பனேட், 2வது கால்சியம் சல்பேட், 3வது சோடியம் குளோரைட். அதான் சரியான ஆர்டரா இருக்கும். அடுத்தது 18 கொஸ்டினை பாத்தீங்கன்னா, உலோகம் எக்ஸ் ஆனது ஐதான அமிலங்களுடன் தாக்கி ஐதரசனை வெளிவிடும். சோ மெட்டல் எக்ஸ் டைலூட்டட் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை வெளிவிடுதான். ஹைட்ரஜன் கேஸ் அதை எமிட் பண்ணும். சோ அந்த ஸ்பெசிபிக் அந்த குறிப்பிட்ட அந்த எக்ஸ் உலோகம் ரியாக்டிவ் சீரீஸ்ல எங்க இருக்கக்கூடும், அது இருக்கத்தக்க இடம்ன்றதுதான் கேடு. உலோக தாக்க வித தொடரில் குறித்த உலோகம் அமைய பெறத்தக்க இடம் என்று கேடு. முதலாவது ஆன்சரா பாத்தீங்கன்னா ஏஜிக்கும் ஏயுக்கும் இடையில, அதாவது சில்வர் அண்ட் கோல்டு, அதாவது வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் இடையில யார் இருப்பினா பிளாட்டினம் பிடி தான் இருக்கு. சோ பிடி டைலூட்டட் ஆசிட்ஸோட தாக்கி ஹைட்ரஜனை வெளிவிடாது, அவ்வளவுக்கு ரியாக்டிவிட்டி இல்ல அதுல. சோ அந்த ஆன்சர் வேற. அடுத்த செகண்ட் ஆன்சரை பாத்தீங்கன்னா பிபிஎன் சியு, பிபிக்கும் சியும், அதாவது பிளம்பத்துக்கும் கொப்பருக்கும் நடுவுல, அதாவது ஈயத்துக்கும் செப்புக்கும் இடையில, லெட்டுக்கும் செப்புக்கும் இடையில, கொப்பருக்கும் இடையில யார் இருப்பேன்டா ஹைட்ரஜன் தான் இருப்பேன். ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஒரு காலம் ஐடான் ஆசிடோட தாக்கி திருப்பி தண்ணியே வெளிவிடா. ஸோ அந்த ஆன்சரும் வேற. ஸோ அடுத்து கொப்பருக்கும் எஜ்ஜிக்கும் இடையில ஒருத்தருமே இல்லை. ஸோ அந்த ஆன்சரும் வேற. ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் 4வது ஆன்சர் தான் வேற. அலுமினியத்துக்கும் ஃபெரஸ், அதாவது அயனுக்கும் இடையில ஜிங்க் இருக்கும், அலுமினியத்துக்கும் இரும்புக்கும் இடையில ஜிங்க் இருக்கும். நாகம், ஸோ நாகம் என்ன டைலூட்டட் ஆசிட்ஸோட தாக்கி Zn+2HCl, அங்கால அரோ போட்டு வார எங்களுக்கு ப்ரொடக்ட்ஸ் என்னடா ZnCl2 + H2 கேஸ். ஸோ 18க்கு 4வது ஆன்சரா வரும். அடுத்தது பாருங்க, பின்வரும் 2 சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகள் தருது. ஸ்ட்ரோன்சியம் ஆக்சிஜனோட நடக்கிறதும் புரோமின் ஆக்சிஜனோட நடக்கிற ரியாக்ஷனும் கொடுத்து. ஸோ இதுகளை வச்சுக்கொண்டு ஸ்ட்ரோன்சியமும் புரோமினும் ரெண்டுமே ரியாக்ஷன்ல ஈடுபட்டா, எஸ்ஆரும் பிஆரும் ரியாக்ஷன்ல இருந்தா அது உருவாக்குற கம்பவுண்டுக்கு என்ன சூத்திரம், என்ன ஃபார்முலா வருமென்று தான் கேட்டிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோன்சியம் 2 ஸ்ட்ரோன்சியம் 2 SR + O2 is SR2.
சோ இங்க எஸ்ஆர்ன்ற வேலன்சி அதாவது வலுவளவை பார்த்தோம்னா ஆக்சிஜன் 2ன்றபடியால எஸ்ஆர் ஓன்று தந்திருக்கபடியால அதாவது பேலன்ஸ் ஈக்குவேஷனை நீங்க பயப்பட தேவை. சோ எஸ்ஆருக்கும் ஸ்ட்ரான்சியத்துக்கும் என்னவா இருக்கும்? வேலன்சி வந்து 2 தான் இருக்கும். சோ ஸ்ட்ரான்சியத்தின் வேலன்சி 2. புரோமினுக்கு பாருங்க 4 புரோமின் 2O2 2Br2. அங்க O2க்கு ஓக்கு வந்து வேலன்சி 2. அது எதுக்கு ஈக்குவலா வருதுன்னா 2 புரோமினுக்கு ஈக்குவலா வருது. சோ புரோமின் வேலன்சி இங்க என்ன? 1 தான் இருக்கு. சோ ஸ்ட்ரான்சியத்தின் வேலன்சி 2 ஆகவும் அதாவது ஸ்ட்ரான்சியத்தின் வலுவளவு 2 ஆகவும் புரோமின் வலுவளவு 1 அதாவது புரோமின் வேலன்சி 1 இருக்கிறபடியால அது உருவாக்குற சூத்திரம் உங்களுக்கு தெரியும் SrBr2 ஸ்ட்ரான்சியம் புரோமைட். ஸ்ட்ரான்சியம் குளோரைட் மாதிரி ஸ்ட்ரான்சியம் குளோரைட் ஸ்ட்ரான்சியம் அயோடைட் மாதிரி ஸ்ட்ரான்சியம் புரோமைட் SrBr2 முதலாவது ஆன்சரா வரும். மற்றதுகள் வராது. இப்போதைக்கு இதை இன்னும் கிளியரா நீங்கள் ஏழவருக்கு வந்தா கெமிஸ்ட்ரி படிப்பீங்க ஒக்சியேட்ட எண்ணு சொல்லி அது வந்தோன்னு இன்னும் கிளியரா வரும். ஆனா இப்போதை அது ஒக்சியேட்ட எண் வச்சு சொல்றது உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். சில பேருக்கு இல்ல ஒரு டவுட் வரக்கூடும். அது இப்ப வராது. நீங்கள் ஏழுக்கு வந்தா அந்த டவுட் வந்து உங்களுக்கு வரும். சோ இங்க உங்களுக்கு இப்போதைக்கு உழவல்ல வேலன்சி வச்சுதான் வலுவளவில் வச்சுதான் கதை போறபடியால முதலாவது ஆன்சரா வரும். அடுத்தது 20th கொஸ்டின் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கீழ்த்தரப்பட்ட ரசாயன தாக்கங்களுள் எது புற வெப்பத்துக்கு உரியதா? இங்க நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதுல எது எக்ஸோதெர்மிக்னு சொல்லி கேட்டிருக்கு. அதாவது புறவெப்பம் சொன்னா என்ன? தாக்கிகள சக்தியிலும் பார்க்க விளைவுகள சக்தி வந்து குறைவாக இருக்கு. The energy content of products is less than the energy content of reactants. ஸோ ஏன்னா கொஞ்சம் ரியாக்டன்ஸ் இருக்க கொஞ்சம் சக்தி தாக்கியல கொஞ்சம் சக்தி வெப்பமாக விடப்படும். ஸோ அப்படி நடக்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் நீர்ல கரைக்கிறது வந்து வெப்ப தாக்கும். நீங்க குளுக்கோஸ் எடுத்து தண்ணியில கரைச்சு பாருங்க. அது என்ன செய்யும்? குளுக்கோஸ் மாலிக்யூல் அந்த ரியாக்ஷன் வெளியில இருந்து அதாவது எக்ஸ்டர்னல் என்வாரன்மெண்ட்ல இருந்து எனர்ஜியை தனக்குள்ள எடுக்கும். ஸோ அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா இருக்கும். அதே மாதிரி அமோனியம் சால்ட்ஸ் எடுத்து கரைச்சிங்க, அமோனியம் குளோரைட் அமோனியம் கார்பனேட் அமோனியம் நைட்ரைட் எடுத்து நீங்க தண்ணிக்கு கரைச்சிங்கனாலும் அதுவும் குளிரும். நீங்க ஸ்கூல்ல லேப்ல செய்யக்கூடிய ப்ராக்டிகல் செய்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கலாம். அதே மாதிரி யூரியாவை நீங்க தண்ணியில எடுத்து கரைக்கும் போது அதுவும் குளிரும். ஸோ மூன்றுமே எண்டோதெர்மிக்கா இருக்கு. குளிர்றதுக்கு காரணம் உங்களோட கையில இருக்க ஹீட்டா அது உறிஞ்சிடும். உறிஞ்சோடனே உங்களோட கை குளிரும். ஆனால் எல்லாருக்கும் ப்ராமினண்டா தெரிஞ்ச ஆன்சர் வந்து ஐதான டைலூட்டட் HCl நீங்க ஒரு மெக்னீசியம் டேப்பை போடுங்க, மெக்னீசியம் நாடா போட்டோன்னே உடனே அதுல இருந்து ஹைட்ரஜன் கேஸ் எல்லாம் வழி வந்து ரியாக்ஷன் நடக்க அந்த டெஸ்ட் டியூப் தொட்டிங்கன்னா சரியா சுடும். பெரும்பாலும் இந்த HCl நடக்கிற எல்லா ரியாக்ஷன்ஸுமே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸோட உலோகங்களோட மெட்டல்ஸோட நடக்கிற ரியாக்ஷன் அக்கண்ட ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வெளிவிடும். ஸோ 20க்கு வந்து கேட்டிருக்க புறவெப்ப தாக்கம் என்னட்டு 20க்கு வந்து 4வது ஆன்சரா வரும். ஸோ டியூட் 2 பயாலஜி கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு டியூட் 2 செகண்ட் டியூட் பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தேங்க்யூ.